ஹாய் கைஸ், எப்படி இருக்கீங்க? ஒரு வழியாக கல்யாணம் முடிஞ்சிடுச்சு. செம்ம ஸ்ட்ரெஸ்ஃபுல். ஆனால் கல்யாணத்துக்கு அடுத்த நாள்லேருந்து செம்ம மழை. ஒன்றுமே பண்ண முடியல. வீட்லேயே உட்காந்துருந்தோம். என் பிரதர்லாம் வேற வந்திருந்தான். அவன் வேற 3 நாள் லீவா. ஸோ என்ன ஏதாவது பண்ணலாம், எங்கேயாவது வெளில போகலான்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. சரி, அப்படியே இருக்கும்போது நான் மாமியார்கிட்ட கேட்கும்போது எங்கள் மாமியார் சொன்னாங்க, பக்கத்தில் 2-3 இடம் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு பூதத்தாங்கெட்டு டேம்னு ஒன்று இருக்குது. அப்புறம் இஞ்சி தொட்டின்னு ஒரு சஸ்பென்ஷன் பிரிட்ஜ். இது ரெண்டுமே நல்லா இருக்கும். அது இந்த டைமில் மழை சீசனில் சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்குன்னு சொன்னாங்க. சரி, ஓகே போகலான்னு பிளான் பண்ணி உட்காந்தா இறங்க முடியல. அப்படி ஒரு மழை. சரி, என்ன பண்ணுறது? சரி, நாளைக்கு பார்க்கலாம், இல்லை கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலான்னு நினச்சி அப்படியே உட்காந்துட்டு இருந்தோம். அப்படியே மத்தியானம் ஆச்சு. லைட்டாக ஒரு தூக்கத்தை போட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு 4 மணிக்கு டீயை குடித்து உட்காந்துட்டு இருந்தோம். அப்போ தான் நம்ம ஒரு மாதிரி ரொம்ப கிளியராக இருந்துச்சு வெதர். சரி, இறங்கலான்னு சொல்லி எல்லோரும் கிளம்பி என்னோடய ஒய்ஃப் வீட்லேருந்து ஒரு 1/2 hour தான் இந்த இடம். ஸோ நாங்கள் ஒரு 4:30, 5 o'clock ரீச் ஆகிட்டோம். ஸோ ஒரு வழியாக பூதத்தாங்கட்டு வந்தாச்சு. நாங்கள் வந்திருக்கிறது பூதத்தாங்கட்டு நியூ டேம். ஆக்சுவலி பூதத்தாங்கட்டு ஓல்டு டேம்னு ஒன்று இருக்குது. அது வந்து இந்த மாதிரி இருக்காது, பட் வெறும் கல்லெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது. அது என்னோடய ஒய்ஃப் தான் சொன்னாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, லைட்டாக கொஞ்சம் பீதியாகவும் இருந்துச்சு. பூதத்தாங்கெட்டு, அதில் மலையாளத்தோட அப்படியே டிரான்ஸ்லேஷன்னா ஃபோர்ட் ஆஃப் கோஸ்ட், அதாவது பேய்களின் கோட்டை. இதுதான் அதோட மீனிங். பழைய காலத்தில் என்ன ஒரு ஐதீகம்படி என்னென்னா, இந்த டீமன் யமன் அவங்கெல்லாம் சேர்ந்து இந்த பெரியாருக்கு குறுக்கா ஒரு டேம் வைக்கலாம் சொல்லிட்டு பெரிய பெரிய கல்லெல்லாம் உருட்டி அந்த நதியில் போட்டாங்களாம். எதுக்குன்னா இந்த ஏரியாவில் ஃபுல்லாக ஃப்ளட் ஆகுது. அதை பார்த்து நம்ம சிவபெருமான் இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணாருன்னா, காலையில் பொழுது விடிஞ்சிச்சுன்ற மாதிரி லைட்டாக அந்த குருவி சவுண்ட் அந்த மாதிரி சவுண்டெல்லாம் மிமிக்ரி பாடி ஏதோ பண்ணாராம். அதை நம்பி ஐயோ காலையில் ஆச்சு எல்லோரும் பார்த்துருவாங்க சொல்லிட்டு இந்த வேலையை விட்டுட்டு அப்படியே போயிட்டாங்களாம். அதுக்கப்புறம் போன பூதங்க திருப்பி வரவே இல்லை. அதனால் அது அப்படியே இருக்குது. அந்த ஏரியா இன்னும் உள்ளே இருக்குது. அது இப்போ அலௌடு இல்லை. ஏன்னா இப்போது மழை சீசனால் தண்ணியெல்லாம் ரொம்ப ஹையாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இட்ஸ் டூ டேஞ்சரஸ். அதனால் எங்களை யாருமே, எங்களோட இல்லை, அந்த சைடுக்கே யாருமே அலோவ் பண்ணுறது இல்லை. ஸோ அதனால் நாங்கள் இந்த சைடில் நின்று இந்த டேமெல்லாம் பார்த்து அப்படியே இருந்துட்டோம். இது போக இந்த டேம் பக்கத்தில் வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. ஃபிஷ்ஷிங் இருக்குது, போட்டிங் இருக்குது, அப்புறம் ட்ரெக்கிங்லாம் இருக்குது. நாங்கள் பூதத்தாங்கட்டு டேமில் கொஞ்சம் டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணி ஃபோட்டோஸ்லாம் எடுத்து இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. கிளம்பிட்டோம். அடுத்த டெஸ்டினேஷன் வந்து இஞ்சி தொட்டி சஸ்பென்ஷன் பிரிட்ஜ். அங்கே போகிறதுக்கு பூதத்தாங்கட்டுலேருந்து ஒரு 1/2 hour ட்ராவல். அது வேறு ரூட்டு, கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ரூட். சரி, நாங்கள் கிளம்பி போயிட்டோம். ரொம்ப ரிமோட் ஏரியா, ஒரே காடு தான், சிக்னல் கூட கிடையாது அங்கே. அப்படியே கொஞ்சம் ட்ராவல் பண்ணி நாங்கள் அந்த இஞ்சி தொட்டி சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் என்ட்ரன்ஸ் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். அதுக்குள்ளே அது வண்டியெல்லாம் அலௌடு இல்லை. ஸோ ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டு நீங்கள் நடந்து தான் போகணும். சரி, நடந்து போய் நாங்கள் பார்த்தா அவ்வளோ ஒரு அழகு, செம்ம பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஒரு சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் லிட்டரலாக வந்து பக்கத்தில் ஒரு வில்லேஜ்க்கும் இந்த மெயின் வில்லேஜ்க்கும் ஒரு கனெக்ஷன் தான். இந்த பிரிட்ஜில்னா சுற்றி தான் போனோம். அது கிட்டத்தட்ட 2.5 hours எடுக்குமா. நேற்று பூதத்தாங்கட்டு டேம் அப்புறம் அந்த இஞ்சி தொட்டி சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் எல்லாம் பார்த்து முடிக்கிறதுக்குள்ளே 7 மணி ஆச்சு. ஸோ இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது, வீட்டுக்கு போகலான்னு பிளான் பண்ணிட்டோம். அடுத்த நாள் வடாட்டுப்பாறை கவர் பண்ணலான்னு பிளான் போட்டேன். நேற்று போன பூதத்தாங்கட்டு டேம் தாண்டி தான் இந்த வடாட்டுப்பாறை போகணும். பூதத்தாங்கட்டு கிராஸ் பண்ண உடனே ஃபாரஸ்ட் ஏரியா. நாங்கள் போகிற ரோடு ஃபாரஸ்ட் உள்ளதான். ரொம்ப அழகான ஏரியா. சுற்றி ரப்பர் மரம், தேக்கு மரம், அப்புறம் நிறைய ஃபாரஸ்ட் செக் போஸ்ட். இந்த ஃபாரஸ்ட் ஏரியான்னு நாங்கள் இந்த ரோடு என்டர் ஆன உடனே ஒரு விஷயம் தான் கவனித்தோம். நிறைய இடத்துல எலிஃபென்ட் கிராசிங் போர்டு இருந்துச்சு. சரி, ஒரு சின்ன ஆசை, ஒரு எலிஃபென்ட் கிராசிங் பார்க்கலாமே தான். ஆனால் அந்த மாதிரி ஒன்றும் நடக்கலை. பேட் லக். சரி, அப்படியே ட்ரைவ் பண்ணி ஒரு 45 minutesல நாங்கள் வடாட்டுப்பாறை ரீச் ஆகிட்டோம். ஒரு டீ குடிக்கலாமே, கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆகலாமே ஒரு டீ கடை நிறுத்தணும். அந்த டீ கடைக்காரர் எங்கள் கார் பார்த்து நாங்கள் வெளியூருக்காரங்கன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சா. ஏன்னா தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ அப்படியே பேச்சு வாக்கில் நாங்கள் பேச்சு கொடுத்தோம். அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், இந்த மாதிரி பக்கத்தில் வந்து ஒரு வாட்டர் ஃபால் ஏரியா இருக்குது, அங்கே போங்க, அங்கே நல்லா இருக்கும்னு.
சரி கார்லேயே போகலாமா இல்லை நடந்து தான் போகணுமான்னு கேட்டதுக்கு இல்லை நடக்கலாம் தேவையில்லை, அங்கே கார் போகும், நீங்கள் ஆல்மோஸ்ட் டாப் வரைக்கும் காரில் போயிடலான்னு சொன்னாங்க. சரி ஓகே அங்கே போகலான்னு பிளான் பண்ணோம். அவர் சொன்ன ரூட்டில் நாங்கள் அப்படியே கொஞ்சம் மெதுவாக போனோம். மேலே போய் பார்த்தா அவ்வளோ அழகு. இந்த விண்டோஸ் வால்பேப்பரில் அப்படியே ஃபோட்டோ எடுத்து வச்ச மாதிரி ஒரு இடம். we were completely lost. என்னடா நல்லா தான் போயிட்டுருக்கு, என்ன இந்த பிரச்சனையே நடக்கலைன்னு யோசிக்கிற டைமில் மழை. அப்படி ஒரு மழை. எடுத்தது ஒரே ஒரு கொடை, அது என் தங்கச்சியும் எங்கள் அம்மா யூஸ் பண்ணிட்டாங்க. நானும் என் மச்சானும் அவ்வளோதான் தொப்பெல்லாம் நினச்சிட்டு நேராக காருக்குள்ளே போய் உட்காந்துட்டோம். இந்த vlog இவ்வளோதான். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். நெக்ஸ்ட் vlogல பார்ப்போம். பாய்.